நம்ம பேஜில் ஆல்ரெடி பீட்ரூட் சட்னி, சௌச்சௌ சட்னின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி ட்ரை பண்ணியாச்சு. ஏதோ கொய்யாக்கா சட்னி ட்ரெண்டாகுதுன்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சு பார்த்துருவோமேன்னு செஞ்சு பார்த்தேன். சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்க முடியுமா? எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொய்யாக்கா தான். பழமாக எடுக்காதீங்க, காயாக எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கொய்யாக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் கொய்யாக்கா ஆட் பண்ணணும். ஏன்னா கொய்யாக்காவை நம்ம ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆற வச்சு ஃபைனாக அரைச்சிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, குண்டு மிளகா போட்டு தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா சூப்பரான கொய்யாக்கா சட்னி ரெடிங்க. இது கொய்யாக்கால தான் ரெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது. கொய்யாக்கா சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.